குரு வாழ்க குருவே துணை ஜெய் நன்றாக 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 குரு வாழ்க குருவே கூப்பி வணங்கிக்கோங்க. என்ன வேணுமோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நவராத்திரி புண்ணிய காலத்தில் இன்று 10ஆம் தினத்தில் இருக்கிறோம். நவராத்திரி புண்ணிய காலத்தில் இன்று 10வது தினத்தில் இருக்கிறோம். இன்றைய தினம் நவமி. பொதுவாக நவராத்திரினா 10 நாள்ல முடிஞ்சிடும். 9 நாள் முடிஞ்சு 10வது நாள் பூர்த்தி ஆயிடும். இந்த முறை 10 நாள் முடிஞ்சு 11வது நாள் தான் பூர்த்தி. அது எப்பயும் கிடைக்காது, எப்பயாவது சில ஆண்டுகள்ல வரும். அது மாதிரி இந்த முறை கிடைச்சிருக்கு. எல்லாரும் பலமாக பிரார்த்தனை வைக்க. நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயம் பலன் கிடைக்கும். கடவுளுக்கு முன்னாடி நம்ம அமர்ந்து உட்கார்ந்து கேட்டோம்னா, இங்க வணங்கினா நீங்க எங்கேயுமே யாரையுமே வணங்க தேவையில்லை. தானாக நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைத்தே தீரும். புரியுதா? அதனால இங்க ஒரு சில நிமிடங்கள் இருகரம் கூப்பி நிமிர்ந்து உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. என்ன வேணுமோ அதை மனசார நினைச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேண்டிக்கோங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் வேண்டிக்கோங்க. கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்கள், பிரிந்து உள்ளவர்கள் சேரணும் வேண்டிக்கோங்க. பிரச்சனை உள்ளவர்கள் பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக பிரிந்து சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கூடவே இருந்தா இதை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எப்பொழுதும் உங்க கூட அன்னை தெய்வத்துக்கு உங்க கூட இருக்கு. எந்த தெய்வத்துக்கு சொல்லலாம். ஆனா நான் எனக்கு என் அன்னை சொல்லி கொடுத்தது கூடவே இருமா, கூடவே இருமா, கூடவே இருமா. எனக்கு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு சொல்றேன். அப்படி நமக்கு வரும்போது வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் மழை போல வந்தாலும் அது சாதாரண பிரச்சனையாக மாற்றி அதை சமாளித்து நாம் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை இந்த அன்னை ஜெயிப்பதற்கு சத்தியமாக நமக்கு கொடுக்கின்றார். அனுபவத்திற்கு நிச்சயமாக கொடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையை தெய்வத்தோடு ஒன்றி போறதுதான் வாழ்க்கை. இதுதான் நிரந்தரம். பணம் காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். இன்னைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு ஒருத்தர் போகும், இன்னைக்கு இருக்கிற போக இன்னொருத்தருக்கு போகும், எல்லாம் போயிடும். ஆனா தெய்வ பக்தி இருந்து என்னைக்கும் போகாம இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய தெய்வ பக்தி உன்னை உயர்த்தி பிடிக்குமே தவிர ஒரு காலமும் உன்னுடைய தெய்வ பக்தி தாழ்த்துகிறார். தெய்வத்தை ஜெயப்படுத்துகிறேன் 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 சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே வந்தால் நீ யார போகணும்னு அவசியம் இல்லை. அவன் நாமத்தை சொன்னால் சகல தெய்வத்தின் வடிவமாக, அவன் நாமத்தை சொன்னால் சகல தெய்வத்தின் வடிவமாக சகல தெய்வமும் உனக்கு வந்து ஊழலுக்கு சொல்லி வைக்கிற சக்தி இந்த ஒரு அம்பாள் இருந்தால், இந்த ஒரு அன்னை ஜெயப்படுத்துகிறார் இருந்தால் போதும். அந்த இடத்துல நவராத்திரி புண்ணிய காலத்துல அவளுக்கு நடக்கிற ஹோமத்துல இந்த மண்ணில் அடியெடுத்து வச்சிருக்கீங்க. சும்மா வர முடியாது. அவன் நினைக்காம நீங்க இங்க வர முடியாது. அப்ப வந்துட்டு போகும்போது அவரை கூப்பிடாம போகாது. எப்படி கூப்பிடணும்? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அப்படியே பிரசாதம் வாங்கும்போது இருகரம் கூப்பி மாமா கூட என் கூட வாமான்னு சொல்லி கூப்பிட்டு போங்க. நிச்சயமாக வருவார், சத்தியமாக வருவார். உங்களுக்காக வந்தது உணவு செய்வார். காலத்தில் நம்மளை இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி அன்னை தெய்வத்துக்கு. அவளை புரியுங்க. அதர்வண வேதத்தின் சிம்மாசனேஸ்வரி, காலிக்கெல்லாம் தலைமை காலி அன்னை தெய்வத்துக்கு. அப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபடும். அம்பாள் இப்ப கொடுத்திருக்கா என்னது? ஜெய் சர்வமங்கலா எண்ணெய். இந்த எண்ணெய் வீட்டை இருவேளை விளக்கேற்றுக்கு. விளக்கேற்ற அன்றென்று வரக்கூடிய தீவினைகள், அன்றென்று வரக்கூடிய பிரிசூனி மேலுகள், போட்டி பொறாமே அன்றென்றே பஸ்மமாக்கி விளக்கேற்று. நிச்சயமாக உங்கள் வீட்டு சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி ஜெய் சர்வமங்கலா எண்ணெய் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல இந்த மண்ணை விதிச்சாலே ஒரு பிரச்சனை. நிறைய பிரச்சனை இருந்தா தேய்பிரை அட்டமி நடுநிசி ஹோமத்தில் வந்து கலந்துக்கணும். தேய்பிரை அட்டமி நடுநிசி மிளகு ஹோமம். இதுவரை மிளகாய் ஹோமம் பண்ணிருக்கோம். இப்ப என்ன ஹோமம்? மிளகு ஹோமம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு 3 ஹோமம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க என்னென்ன நினைச்சிருக்கீங்களோ அந்த பாவ கர்மாக்கள் எல்லாம் இந்த மிளகின் மூலமாக வந்து அக்கில பஸ்மமாகும். அந்த அம்பாள் சொல்றதுனால தான் நம்ம செய்யறோம். அதனால இந்த மிளகு ஹோமத்தை வருகின்ற
13ஆம் தேதி இருக்கு. யார் யார் வேணுமோ பதிவு செய்து கொள்ளுங்கள். அதனால தேவையற்றவை நடுநிசி மிளகுவமும் வருகின்ற 13ஆம் தேதி இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? நவம்பர் மாதம் 9ஆம் தேதி நவராத்திரியில் வைக்கப்பட்ட பாதகங்களும் உங்களுக்கு தர இருக்கின்றன. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அதனால பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த கலச நீரை பாதகமலத்தில் புரோக்ஷனம் செய்து உங்களுக்கு கொடுக்கும். இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். பிரச்சனை அதிகமாக உள்ளவர்கள் இந்த நவராத்திரியில் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலத்தை பெற முயற்சி செய்து உங்கள் வீட்டில் அன்னையின் பாதம் இருந்தால் உங்களுக்கு நல்ல பாதையை காட்டலாம். முடிந்தவர்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். உலகத்தில் எங்கிருந்தாலும் உங்களுக்கு பாதகமலம் கிடைக்கும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, கிடைச்சது உங்களுக்கு கூப்பிட்டு அழைச்சி சொல்லுவாங்க. சரியா? எல்லாரும் அம்மாவுக்கு நன்றி சொல்லி இன்றைய தினத்தை பூர்த்தி செய்வோம். நன்றி எதுக்கு சொல்றோம்னா, நமக்கு அங்கிருந்து அப்பப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். ஆனா அவர்கிட்ட போய் நன்றினே சொல்றது இன்னைக்கு சொல்லுவோம். இது போல வீட்டில் நித்தமும் சொல்லுங்க. சரியா? ஜெய் பிரத்யங்கிரே. ராஜகால பூஜை கொடுத்தமைக்கு நன்றி. ராஜகால பூஜை கொடுத்து பாதகமல பூஜை கொடுத்தமைக்கு நன்றி. பாதகமல பூஜை கொடுத்து எங்களோடு பேசும் தெய்வமாக எங்களை வழிநடத்துவதற்கு நன்றி. ஆபத்தி வந்து காப்பதற்கு நன்றி. நல்லோர் தூயோரை காட்டிட்டு கொடுத்தமைக்கு நன்றி. நல்லதை கட்டளை சொல்லித் தருவதற்கு நன்றி. இன்று இந்த மண்ணை விரித்து அடியார்கள். ஒரு நாள் ஹோம கட்டளை எடுத்து நடத்தி அடியார்கள். எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையின் பாதம் தொட்டு வேண்டிக் கொள்கிறேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. ஆயன வந்தாயே, தவநிலை நின்றாயே, ஆயிரம் கண்ணாலே அருள்மழை பொழிவாயே. தாயன வந்தாயே, தவநிலை நின்றாயே, ஆயிரம் கண்ணாலே அருள்மழை பொழிவாயே. அல்லாத வினைகள் சூழ்ந்திடும் போது சூலத்தை ஏந்திடுவாய். இல்லாத ஏழை வேண்டிடும் வாழ்வை அம்மா நீ தந்திடுவாய். உமையவளே, மலைமகளே, காப்பவளே, அருள்பவளே, ஜெய் பிரத்யங்கரா தேவி. ஜெய் ஜெய் பிரத்யங்கரா தேவி, ஜெய் ஜெய் பிரத்யங்கரா தேவி, ஜெய் ஜெய் பிரத்யங்கரா தேவி, ஜெய் ஜெய் பிரத்யங்கரா தேவி. பூரண பொன்மகளே, பௌர்ணமி வெண்ணிலவே, புன்னகை நம்பிக்கையே, புண்ணிய அம்பிகையே. பூரண பொன்மகளே, பௌர்ணமி வெண்ணிலவே, புன்னகை நம்பிக்கையே, புண்ணிய அம்பிகையே. கண்ணீரை கூட பன்னீராய் மாற்றும் கற்பகவல்லி தாயே, கற்பூர ஒளியில் கருணை பொழியும் கண்கண்ட தெய்வம் நீயே. கண்ணீரை கூட பன்னீராய் மாற்றும் கற்பகவல்லி தாயே, கற்பூர ஒளியில் கருணை பொழியும் கண்கண்ட தெய்வம் நீயே. சூரியனே, சுடரொளியே, சுயவடிவே, செந்தமிழே. ஜெய்
குருவே துணை. இறைவி தன் அருளும் நின் செயலினம் நிகழும். அவள் சொல்லும் வார்த்தைதான் குரு ஏற்றும் தெய்வம். குருவே உமை வணங்கும் தினமும் என் மனமும். இறைவி தன் அருளும் நின் செயலால் தினம் நிகழும். அவள் பாதம் தொட்டால் குறை தீர்ந்து போகும். உந்தூவில் தானே இதை வந்து பேசும். இறை தேடித்தானே வருகின்ற கூட்டம். உன் ஆசை பெற்றே அடையும் முன்னேற்றம். ஜெய் பிரத்யங்கீரா உந்தன் ராகுகால பூஜை. ஜெய் பிரத்யங்கீரா உந்தன் ராகுகால பூஜை தந்து வாழ்வில் விளக்கேற்றும் பிரத்யங்கிர தாச சுவாமி. குருவே உமை வணங்கும் தினமும் என் மனமும். இறைவி தன் அருளும் நின் கொடையால் தினம் நிகழும். பூஜைகள் செய்து யாகங்கள் செய்து மக்களை காக்கும் உன் பங்கு பெரிது. அம்பாளின் அருளால் சுவாமியின் வரவால் இனி மக்கள் நாமே நல்வாழ்வு பெறவே. ஜெய் பிரத்யங்கீரா உந்தன் பாத கமல பூஜை. ஜெய் பிரத்யங்கீரா தாயின் பாத கமல பூஜை தந்து மகிமைகள் உணர்த்தும் பிரத்யங்கீரா தாச சுவாமி. குருவே உமை வணங்கும் தினமும் என் மனமும். இறைவி தன் அருளும் நின் செயலால் தினம் நிகழும். அவள் சொல்லும் வார்த்தைதான் குரு ஏற்றும் தெய்வம். பிரத்யங்கிர தாயின் அருட்புகழை கூறும். குருவாகிய உமக்கு கோடி கோடி நன்றி. ஜெய் நன்றாக குரு வாழ்க குருவே துணை. ஜெய் நன்றாக குரு வாழ்க குருவே. ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9022330000 மற்றும் 9840086373. ஜெய் சர்வமங்களா எண்ணெய் புது பொலிவுடன் இப்பொழுது 1 லிட்டரில். தற்போது வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா எண்ணெயை ராகுகால பூஜை செய்பவர்கள், பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம். இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள்: வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும், திருமண தடையை அகற்றும்,
குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு, குடும்பத்தில் ஒற்றுமை, குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி, தேக ஆரோக்கிய அபிவிருத்தி, தடைகளை அகற்றும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு, கந்திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெய். இதுவரை எவரும் தந்திராத ஒரு அதிசக்தி வாய்ந்த எண்ணெய். இப்பொழுதே வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றி பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9025233000, 9840086373. வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000, வாட்ஸ்அப் எண் 9840086373. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் அக்டோபர் 13ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் அக்டோபர் 20ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052233000, வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள்: ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.